ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நாம் ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கிளாஸ் 10 பார்க்க போகிறோம். ஓகேவா? கிளாஸ் 9 வரைக்கும் நாம் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், கிரிட்டிசிசம் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதே மாதிரி ஆர்டிகல்ஸ், ஸ்கெடியூல்ஸ், இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது ப்ரியாம்பிள்னா தமிழில் முகவுரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு நேரு எழுதின அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இருக்கு இல்லையா, அதோடைய ஒரு பரிணாமமாக தான் இந்த ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் உருவெடுத்திருக்கும். ஸோ இது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். த அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் அ ப்ரியாம்பிள். அதாவது உலகத்திலேயே ஃபஸ்ட் டைம் ப்ரியாம்பிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது அமெரிக்கா தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெனி கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா இந்த ப்ராக்டிஸை நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். த டேர்ம் ப்ரியாம்பிள், அதாவது அந்த வேர்டு ப்ரியாம்பிள் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா இன்ட்ரடக்ஷன் ஆர் ப்ரிஃபேஸ் டு த கான்ஸ்டியூஷன். அதாவது நம்ம ஒரு நோட் வாங்குகிறோன்னா அந்த நோட்டில் ஃப்ரண்ட்டில் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி லைனாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். அதாவது ப்ரியாம்பிளுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம். இன்ட்ரடக்ஷன் இல்லாட்டி அதோட இன்னொரு மீனிங் என்னென்னா ப்ரிஃபேஸ் டு த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு முன்னாடி கான்ஸ்டியூஷனை பற்றின இன்ட்ரடக்ஷன் சொல்கிற மாதிரியும் கான்ஸ்டியூஷனோட இண்டெக்ஸாக இருக்கிற மாதிரியும் தான் இந்த ப்ரியாம்பிள் இருக்குது. ஃபஸ்ட் டைம், அதாவது N.A. பல்கிவாலா, ஓகேவா, N.A. பல்கிவாலா அப்படின்றவர் ப்ரியாம்பிளை என்ன சொல்கிறாருன்னா ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரியாம்பிள் தான் கான்ஸ்டியூஷனோட ஒரு ஐடி கார்டு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு த ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதை எழுதுனது யாருன்னா பண்டிட் நேரு. ஓகேவா? நம்ம நேரு தான் எழுதியிருப்பார். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அதை அடாப்ட் பண்ணியிருப்போம். இட் ஹாஸ் பீன் அமெண்டட் பை தி எப்போ அதை அமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 அமெண்ட் பண்ணி அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்ட்ஸ் என்னென்னா சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. ஓகேவா? சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி இந்த 3 வேர்டுமே ப்ரியாம்பிளில் நம்ம 1948 அக்செப்ட் பண்ணோம் இல்லையா, ஜான் 26 அன்னைக்கு. ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 இந்த 3 வேர்டையும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட், டெக்ஸ்ட் ஆஃப் தி ப்ரியாம்பிள். டெக்ஸ்ட் ஆஃப் த ப்ரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் அதாவது ப்ரியாம்பிள் என்னென்னலாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த விஷயந்தான் ப்ரியாம்பிள் அப்படின்னாவே இவ்வளோ விஷயந்தான். இதை தவிர்த்து வேற இல்லை. அதாவது வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஓகேவா? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. தமிழில் பார்த்திங்கன்னா இந்திய குடிமக்களாகிய நாம், ஓகேவா, இந்திய குடிமக்களாகிய நாம் have solemnly resolved to constitute India to a sovereign, socialist, secular, democratic republic. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். சாவரன், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். ஓகேவா? இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3மே பார்த்திங்கன்னா இந்திய குடிமக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்ம நெறி சார்ந்த, மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசாக. ஓகேவா? சாவரன்னா இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு. ஸோ இந்த மாதிரி அண்ட் டு செக்யூர் ஆல் இட்ஸ் சிட்டிசன், அதாவது டு செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன், அதன் குடிமக்களாகிய நாம், ஓகேவா, இது மாதிரியெல்லாம் அமைக்கணும். அதே மாதிரி இந்தியாவை ஜஸ்டிஸ் அப்படின்றதுக்கு கீழே சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், லிபர்ட்டிக்கு கீழே தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப், ஈக்குவாலிட்டிக்கு கீழே ஸ்டேட்டஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, டு ப்ரொமோட் அமாங் தெம் ஆல், ஃப்ராட்டர்னிட்டிக்கு கீழே அஷ்யூரிங் த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன். அதாவது ஜஸ்டிஸ்னா நீதி. ஓகேவா? சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸும். லிபர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம். லிபர்ட்டி அப்படின்னா ஒரு சுதந்திரம், அந்த மாதிரி விஷயம். ஓகேவா? சுதந்திரம் அப்படின்றது எதில் இருக்கணும்னா சிந்தனையோட வெளிப்பாடு, நம்பிக்கை, இது எல்லாத்துலேயுமே பற்றார்வம், அதாவது வர்ஷிப், எதை சாமி கும்பிடுறது, பிலீஃப் நம்மளுடைய நம்பிக்கை, எக்ஸ்பிரஷன்
அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம், சிந்தனை, தாட் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலேயும் நமக்கு சுதந்திரம் இருக்கணும். ஈக்குவாலிட்டி எதில் இருக்கணும், அதாவது ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சமத்துவம். ஓகேவா? ஸோ அது எதுலெல்லாம் இருக்கணும்னா தகுதி நிலையில் வாய்ப்பில் சமத்துவம் உறுதியாக கிடைக்க செய்யவும் தனி ஒருவரின் மாண்புக்கும், அதாவது இண்டிவிஜுவல் இருக்காங்க இல்லையா, ஸோ டிக்னிட்டினா அதோட ஒரு டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல்னா ஒரு தனி மனிதனுடைய மாண்பு, அதுக்கும் எல்லாத்தையுமே உறுதியாக கிடைக்க செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஈக்குவாலிட்டி வந்து ஸ்டேட்டஸ்லையும் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா வேலை வாய்ப்பு எல்லா விஷயத்துலையும் இருக்கணும். ஃப்ராட்டர்னிட்டி, ஓகேவா? ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னா அதாவது உறுதியாக கிடைக்க செய்கிறது தான். நம்பிக்கை, சுதந்திரம் கிடைக்க செய்யும் தனி ஒருவரின் மாண்புக்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருங்கிணைந்த தன்மைக்கு உறுதியளிக்கும் உடன்பிறப்புணர்வை அவர்களிடம் வளர்க்க. உடன்பிறப்புணர்வு அப்படின்னா இந்த ஃப்ராட்டர்னிட்டி. யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டினா ஒருமைப்பாடு, இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன்னா தேசிய ஒருமைப்பாடு, எல்லாத்தையும் வளர்க்கணும் அப்படின்னு. அதாவது நம்ம நாட்டில் எப்படியெல்லாம் இருக்கணுன்ற ஒரு விஷயந்தான். ஓகேவா? என்னென்னலாம் இருக்கணும், எந்த மாதிரியான நீதி இருக்கணும், எந்த மாதிரியான சுதந்திரம் இருக்கணும், எந்த மாதிரியான சமத்துவம், சகோதரத்துவம், ஒருமைப்பாடு எல்லாமே எப்படி இருக்கணும்னு சொன்னது தான். ஸோ இன் அவர் கான்ஸ்டியூட்டட் அசம்பிளி திஸ் 26th day of November 1949 do hereby adopt an act and give to ourselves this constitution. நமக்கு நாமே இந்த கான்ஸ்டியூஷனை 1949 நவம்பர் 26 இப்போ வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்க. கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண அன்னைக்கே நாம் ப்ரியாம்பிளையும் அடாப்ட் பண்ணிட்டோம். அந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் தி ப்ரியாம்பிள். ஓகேவா? சமையலுக்கு தேவையான மாதிரி ப்ரியாம்பிளோடைய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ப்ரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது கான்ஸ்டியூஷனுடைய ஒரு சோர்ஸே வந்துட்டு நம்ம ப்ரியாம்பிள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த ப்ரியாம்பிள் ஸ்டேட்ஸ் தட் த கான்ஸ்டியூஷன் டிரைவ்ஸ் இட்ஸ் அத்தாரிட்டி ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் இந்தியா. அத்தாரிட்டி எல்லாத்துக்கும் உண்டான பவர் எங்கேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்கன்னா பீப்புள் ஆஃப் இந்தியா. பீப்புள் ஆஃப் இந்தியா தான் இங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஓகேவா? இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன் இல்லையா, ஒரு மக்களாட்சி நாடு. ஸோ எல்லா பவருமே பீப்புள் கையில் தான் இருக்கும். சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்த ப்ரியாம்பிள் தான். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் என்னன்னா இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி இட் டிக்ளேர்ஸ் இந்தியா டு பி ஆஃப் அ சாவரன் சோசியலிஸ்ட். அதாவது இந்தியாவுடைய நேச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்தியான்றது எப்படி இருக்கணும், வெளிநாட்டிலேருந்து இந்தியாவை ஒரு நாடு பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் இந்தியா தெரியணும்னா சாவரன், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்டு ரிப்பப்ளிக்கன் பாலிட்டியாக தெரியணும். நம்மளுடைய அரசியல் அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு இறையாண்மை மிக்க, மதசார்பற்ற, சமத்துவமான, மக்களாட்சி கொண்ட குடியரசு நாடாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்த்துட்டிங்கன்னா இட் ஸ்பெசிஃபைஸ் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி ஆஸ் த அப்ஜெக்டிவ்ஸ். நம்மளோட கான்ஸ்டியூஷனுடைய நோக்கம் என்னன்னா நீதி, அதே மாதிரி சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது அத்தனையும் கலந்தது தான். இதுதான் நம்மளோட எய்ம். ஓகேவா? இது எல்லாத்தையும் தான் நம்ம கொண்டு வரதுக்காக பாடுபடணும். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் அடாப்ஷன், அதாவது எப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, November 26, 1949. இது மட்டும்தான் ப்ரியாம்பிள்லேயே இருக்குது. ப்ரியாம்பிள் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி சொல்கிறாங்க. ஓகேவா? சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி என்ன, பீப்புள் தான் மெயினான சோர்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்மளோட நேச்சர் ஆஃப் த அதனால, அதாவது இது எந்த இடத்துல சொல்கிறாங்க, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ப்ரியாம்பிள் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ அதுலேருந்து என்ன தெரிஞ்சிருது, கான்ஸ்டியூஷனுடைய சோர்ஸு பீப்புள் தான் தெரிஞ்சிருது. நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்னா இந்தியா எப்படி இருக்கணும், சாவரன், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், இந்த வேர்ட்ஸு. ஸோ நம்ம இந்தியாவுடைய நேச்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இருக்கணும். லிபர்ட்டி வந்து தாட் எக்ஸ்பிரஷன் இதிலெல்லாம் இருக்கணும். ஈக்குவாலிட்டி வந்து ஆப்பர்ச்சுனிட்டியில், ஸ்டேட்டஸ்லலாம் இருக்கணும். ஃப்ராட்டர்னிட்டின்ற சகோதரத்துவம், ஒருமைப்பாடு, இன்டெகிரிட்டி, யூனிட்டி எல்லாமே இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ நம்மளோட நோக்கம் எந்த டேட் அப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இந்த 4 விஷயந்தான் ப்ரியாம்பிள்லேயே இருக்குது. ப்ரியாம்பிளே வந்து ஒரு பக்கத்துக்கு தான் இருக்குது, அதில் இந்த 4 விஷயந்தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸ் ஆஃப் த ப்ரியாம்பிள், அதாவது கீவேர்ட்ஸ் இந்த ப்ரியாம்பிள் வந்துட்டு கீவேர்ட்ஸ் என்னென்ன நான் சொன்னேன் இல்லையா, சாவரன், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா?
ஸோ இந்த வேர்டுக்கெல்லாம் மீனிங் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் அது இல்லாமல் வேறு என்ன வேர்டுனா இந்த ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இருக்கு இல்லையா, அதுவும் முக்கியமான வேர்ட்ஸ் தான். ஸோ அதுக்குண்டான மீனிங் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சாவரன். சாவரன்னா என்ன? இறையாண்மை. ஓகேவா, அது எல்லாருக்கும் தெரியும். சாவரன்னா இறையாண்மை. சாவரன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, the word sovereign implies that India is neither a dependency nor a dominion of any other nation. நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது, நாம் யாருக்கும் ஒரு டொமினியனும் கிடையாது. ஓகேவா, அதை தான் சொல்லியிருக்காங்க. நம்ம இறையாண்மை பெற்ற ஒரு தனி நாடு, நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். ஓகேவா, ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. neither a dependency nor a dominion of any other nation but an independent state. நாம் ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் தானே ஒழிய யாரை டிபெண்ட் பண்ணியும் நாம் ஒரு டொமினியன் நேஷனாகவும் கிடையாது. there is no authority above it. நமக்கு மேலே யாரும் கிடையாது, நாம தான் அங்கே ஹெட்டே. ஓகேவா, it is free to conduct its own affairs. நம்மளோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரெண்டுமே நம்ம கையில் தான் இருக்குது, அதை வேற யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், so in 1949, India declared the continuation of a full membership of the Commonwealth of Nations and accepted the British Crown as a head of the Commonwealth. This extra constitutional declaration does not affect India's sovereignty in any manner. அதாவது நாம் 1949ல் காமன்வெல்த்தில் ஆட் ஆகிருப்போம், காமன்வெல்த் நேஷனில். ஸோ அதுக்கு ஹெட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் க்ரௌன் தான். நாம் காமன்வெல்த்தில் இருக்கிறோன்றங்காட்டியும் அதோட ஹெட்டு பிரிட்டிஷ்ன்றங்காட்டியும் பிரிட்டிஷ் நம்ம மேலே ஏதாவது ஒரு பவரை செலுத்த முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அது ஒரு அமைப்பு, அதில் நம்ம ஒரு மெம்பராக இருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி பிரிட்டிஷ் நம்மளை இந்த இதில் மெம்பராக இருக்கிறங்காட்டி நம்மளை வேறு எந்த விதத்துலையும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நம்ம எப்போ நினச்சாலும் காமன்வெல்த்லேருந்து விலகிறதா இருந்தால் கூட விலகிக்கலாம். ஸோ இதில் யாரும் நம்மளை கேட்க முடியாது. ஓகேவா, அதே மாதிரி நம்மளோட இறையாண்மையை பிரிட்டிஷ் க்ரௌன் பாதிக்கவும் செய்யாது, அவங்களால நம்ம இறையாண்மையை எதுவும் அஃபெக்ட் பண்ண முடியாது. ஃபர்தர், இந்தியாஸ் மெம்பர்ஷிப் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் ஆல்சோ இன் நோ வே கான்ஸ்டியூட்ஸ் அ லிமிட்டேஷன் ஆஃப் ஹர் சவர்னிட்டி. அதே மாதிரி தான் நம்ம யூஎன்ஓலையும் மெம்பராக இருக்கும். ஓகேவா, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்லையோ. ஸோ இதுலையும் நம்மளோட சாவர்னிட்டி பாதிக்கப்படுமான்னு கேட்டால் கிடையாது. நாம் ஒரு நாட்டோட இதில் ஒரு அமைப்பில் இருக்கிறோம், மெம்பராக இருக்கோம்னா அந்த அமைப்போட ஹெட் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்மளை ஏதாவது அஃபெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால், எந்த விதத்துலையாவது ரூல் பண்ணவோ, நம்ம கான்ஸ்டியூஷனில் கை வைக்கவோ, அட்மினிஸ்ட்ரேஷனில் கை வைக்கவோ முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்ம இறையாண்மை பெற்ற ஒரு தனி நாடு, இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். Being a sovereign state, India can either acquire a foreign territory or cede a part of its territory in favor of a foreign state. அதாவது நம்ம ஒரு இறையாண்மை பெற்ற நாடாக இருக்கிறதுனால நாம் ஏதாவது ஒரு ஃபாரின் டெரிட்டரி அக்வயர் பண்ணலாம், இல்லாட்டி நம்மளோட டெரிட்டரியை யாருக்காவது விட்டு கொடுக்கறது, நம்மளோட டெரிட்டரி போகிறது, இந்த மாதிரி விஷயமும் நடக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சோசியலிஸ்ட். நெக்ஸ்ட்டு சோசியலிஸ்ட் அப்படின்ற வேர்டு நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு 3 வேர்டு பார்த்தோம் இல்லையா, சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெக்ரிட்டி. இந்த மூணுமே 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ஆட் பண்ணது தான். ஓகேவா, சோசியலிஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்டு. சோசியலிஸ்ட் அப்படின்னா சமதர்மம். ஓகேவா, சமதர்மம். The constitution had a socialistic content in the form of certain directive principles. அதாவது சோசியலிஸ்ட் அப்படின்ற வேர்டு வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இந்த சோசியலிஸ்ட்டுக்கு கண்டென்ட் ஏதாவது இருந்ததான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருந்துச்சு. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இது இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் 42nd 1976 அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்டையே ப்ரியாம்பிள் ஆட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த சோசியலிஸ்ட் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருந்துச்சு. இது ஒரு யூபிஎஸ்சி கொஷின். ஓகேவா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது சோசியலிஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் நம்மளோட ப்ரியாம்பிளில் இடம் பெறதுக்கு முன்னாடி அதுக்குண்டான ஒரு ப்ரொவிஷன் சோசியலிஸ்ட் அப்படின்னு இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி எதுலையாவது இருந்ததான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், எதில் இருந்துச்சு? டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இன்டைரக்டாக இருந்தது. இன் அதர் வேர்ட்ஸ், வாட் வாஸ் அதாவது இம்ப்ளிசிட் இன் த கான்ஸ்டியூஷன் ஹேஸ் நாட் பீன் மேட் எக்ஸ்பிளிசிட். அதாவது இம்ப்ளிசிட்டாக இருந்தது, யாருக்கும் தெரியாமல் இருந்தது, எக்ஸ்பிளிசிட்டாக எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி வெளிப்படையாக அந்த வேர்டையே ஆட் பண்ணிட்டாங்க. மோரோவர், த காங்கிரஸ் பார்ட்டி இட்செல்ஃப் அடாப்டட் அ ரெசல்யூஷன் டு எஸ்டபிளிஷ் த சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. நம்ம ஐஎன்சி
அடாப்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு ரெசல்யூஷனை. எங்கே? ஆவடி செஷனில். ஓகேவா? ஆவடி செஷனில் எப்போ 1955 சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதையும் இந்த இடத்துல சொல்லுவாங்க. சமதர்ம கோட்பாடு அப்படின்ற ஒரு இது ஓகேவா? நெக்ஸ்ட், நோட்டபிளி த இந்தியன் பிராண்ட் ஆஃப் சோசியலிசம் இஸ் அ டெமோக்ராட்டிக் சோசியலிசம். நம்மளோட சமதர்ம கோட்பாடு எப்படின்னா மக்களாட்சியோட சேர்ந்து, ஓகேவா, டெமோக்ராட்டிக் சோசியலிசமாக இருக்கும். நாட் அ கம்யூனிஸ்டிக் சோசியலிசம். இது எங்கே இருக்குன்னா, அதாவது ஒரு ஸ்டேட் சோசியலிசமாக இருக்காது, நம்மளோடது டெமோக்ராட்டிக் சோசியலிசமாக இருக்கும். Next, which involves the nationalization of all means of production and distribution and the abolition of private property. அதாவது ஒன்றும் இல்லை, கம்யூனிஸ்டிக் சோசியலிசம்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவில் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குமா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டு தான். அங்கே ஹாஸ்பிட்டலே எல்லாமே கவர்மெண்ட் கையில் தான் இருக்கும். எல்லா மெயினான விஷயங்களும் எஜுகேஷன் ஆகட்டும், அதே மாதிரி இது ஆகட்டும், என்னது ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், எல்லாம் மெயினானது எல்லாமே கவர்மெண்ட் கையில் தான் இருக்கும். அங்கே ப்ரைவேட் பார்ட்டின்ற ஒன்றே இருக்காது. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெமோக்ராட்டிக் சோசியலிசம். ஸோ ப்ரைவேட்டும் இருப்பாங்க, கவர்மெண்ட்டும் இருப்பாங்க, ரெண்டும் சேர்ந்த ஒரு மிக்ஸ்டு எக்கனாமியாக இருக்கும். ஸோ இதே கம்யூனிஸ்டிக் சோசியலிசம்ன்றது என்னென்னா, ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். அபாலிஷன் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ப்ரைவேட் வந்து அங்கே இருக்காது. ஸோ டெமோக்ராட்டிக் சோசியலிசம்னு சொல்லப்படுற நம்மளதில் எப்படி இருக்கும்? மிக்சட் எக்கனாமியாக இருக்கும். பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ் ரெண்டுமே கோஎக்ஸிஸ்டடாக இருக்கும். ஓகேவா? ஆஸ் த சுப்ரீம் கோர்ட் சேஸ், சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெமோக்ராட்டிக் சோசியலிசம் எய்ம்ஸ் டு எண்ட் பாவர்ட்டி, இக்னோரன்ஸ், டிசீஸ் and inequality of opportunity. Indian socialism is a blend of Marxism and Gandhism, learning heavily towards the Gandhian socialism. ஓகேவா? அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெமோக்ராட்டிக் சோசியலிசம் வந்துட்டு வறுமையை ஒழிச்சிரும். அதாவது இந்த இக்னோரன்ஸ்ன்னு சொல்கிறது, டிசீஸ் ஆகட்டும், இன்இக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இன்இக்வாலிட்டி இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு முடிவுக்கு கொண்டு வந்துடும். இந்தியன் சோசியலிசம் வந்துட்டு மார்க்சிசமும் காந்தியிசமும் சேர்ந்த ஒரு பிளண்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்சிசமும் காந்தியிசமும் சேர்ந்த ஒரு பிளண்டு. ஹெவிலி டுவார்ட்ஸ், ஹெவியாக நம்ம எதை ஃபாலோ பண்ணியிருக்கோம்னா காந்தியன் சோசியலிசம். மார்க்சிசம் காந்தியினிசமோட பிளண்டாக இருந்தாலும் ஹெவிலி டுவார்ட்ஸ் காந்திசம் அப்படின்ட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், த நியூ எக்கனாமிக் பாலிசி பார்த்திங்கன்னா 1991 வந்திருக்கும். எல்பிஜி அப்படின்னு எக்கனாமியில் படிப்போம். லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் 1991 வந்திருக்கோம். இதுக்கப்புறம் தான் நிறைய ப்ரைவேட் செக்டார்ஸ் இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்தியன் எக்கனாமி வந்து பூஸ்ட் ஆகிருக்கும். ஓகேவா? however dilute the socialistic credentials of the Indian state. அதாவது என்னதான் மிக்சட் எக்கனாமின்னு சொல்லி இந்த எல்பிஜியை கொண்டு வந்தாலும் நம்மளுடைய சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ்க்கு எகென்ஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கிரிட்டிசிசம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேவா? நியூ எக்கனாமிக் பாலிசி வந்துட்டு டைலூட் பண்ணிடுச்சு நம்ம சோசியலிஸ்டிக் கிரெடென்ஷியல்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட், சோசியலிஸ்டிக் ஃபார்மை வந்து டைலூட் பண்ணிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ரைவேட்டைசேஷன் வந்துடும், ப்ரைவேட்டோடைய ஆதிக்கம் அதிகமாகிடும். சோசியலிசம் அப்படின்னாவே அந்த இடத்துல கவர்மெண்ட் தான் எல்லாமே பார்த்துக்கணுமே ஒழிய ப்ரைவேட் செக்டாருடைய பங்கு இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம இதில் வந்து மிக்சட் எக்கனாமின்னு சொன்னோம், இருந்தாலும் அதிகமாக ப்ரைவேட்டைசேஷன் ரொம்ப ஆகிடும். நெக்ஸ்ட் இஸ் செக்யூலர் அப்படின்னா ஒரு மதசார்பற்ற அந்த மாதிரி ஒரு வேர்ட். ஓகேவா? ஸோ அந்த மதசார்பற்ற அப்படின்றது இந்த வேர்டும் பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் ஆட் பண்ணியிருப்போம். த சுப்ரீம் கோர்ட் சைடன், அதாவது 1974 சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, the word secular state were not expressly mentioned in the constitution. There can be no doubt that the constitution makers wanted to establish such a state, and accordingly articles 28 and 25. அதாவது எப்படி வந்து சோசியலிஸ்ட் அப்படின்ற வேர்டு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான ப்ரொவிஷன் டிபிஎஸ்பியில் இருந்ததோ அதே மாதிரி செக்யூலர் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ப்ரியாம்பிள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதோட ப்ரொவிஷன் ஆர்டிகல் 25 and 28 ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அதாவது ரிஃப்ளெக்டில் ஆல்ரெடி இருந்திருக்கும். ஓகேவா? எதுன்னா செக்யூலர் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க ஆர்டிகல் 25 ஆர்டிகல் 28. ஓகேவா? அது என்னது? ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் இருக்கு இல்லையா, அதுதான்.
தான். ஓகேவா, ரிலீஜியஸ் ரைட்டு தான் இந்த ரெண்டுமே. அதாவது ரிலீஜியஸ் ரைட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எந்த மதத்தை வேணால் பின்பற்றலாம், ஃபாலோ பண்ணலாம், ப்ரொபகேட் பண்ணலாம், உங்களுக்கு டேக்ஸ் மதத்துக்கு உண்டான டேக்ஸ் கட்டுறதுலேருந்து உங்களுக்கு விடுதலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலான்னு என்ன தெரியுது, இந்தியா வந்து ஒரு தனி மத நாடு கிடையாது, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, யார் எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்தியா வந்து ஒரு செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னு இந்த இடத்துலையே சொல்லிடுறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க, கேரண்டிங் த ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். ஓகேவா, ரிலீஜனுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஹேவ் பீன் இன்க்ளூடட் இன் த கான்ஸ்டியூஷன், ஆல்ரெடி இருந்திருக்கு. த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எம்போடிஸ் தி பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செக்யுலரிசம். நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் கான்செப்ட் தான், எல்லாத்தையும் யார் எதை வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆல் ரிலீஜன்ஸ் இன் அவர் கண்ட்ரி ஹாவ் த சேம் ஸ்டேட்டஸ் அண்டு சப்போர்ட் ஃப்ரம் த ஸ்டேட்டு. எல்லா ரிலீஜனுமே ஒரே மாதிரியான ஸ்டேட்டஸ் தான், ஒரே மாதிரி சப்போர்ட் தான் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கும். நீங்கள் கிறிஸ்டியன், நீங்கள் முஸ்லீம், நீங்கள் ஹிந்து, அதனால் பாகுபாடுலாம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கவர்மெண்ட் ட்ரீட் பண்ணும். ஓகேவா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தர் ஸ்ட்ரென்த். ஓகேவா, அதாவது ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி அந்த ஒரு விஷயம் இர்ரெஸ்பெக்டிவ். ஓகே, அதை விடுங்க, இதுதான் மேஜர். ஓகேவா, செக்யூலர் அப்படின்றது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் ஆட் பண்ணுறாங்க. 1974 வந்துட்டு த வேர்டு செக்யூலர் ஸ்டேட் அப்படின்றது வெளியில் இல்லைனாலும் அது வந்து ஆர்டிகல்ஸில் இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. செக்யூலர் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்லலைனாலும் கூட 25-28 இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 76 ஆடும் பண்ணிடுறாங்க. ஓகேவா, அவ்வளோதான் செக்யூலர் அப்படின்ற ஒரு இது, மதசார்பற்ற நாடு. நெக்ஸ்ட்டு டெமோக்ராட்டிக் அப்படின்றப்ப என்னது, ஒரு மக்களாட்சி. ஓகேவா, மக்களாட்சி பெற்ற நாடு. ஸோ a democratic polity as stipulated in the preamble is based on the doctrine of popular sovereignty, that is possession of supreme power by the people. supreme power யார்கிட்ட இருக்கும், people கிட்ட இருக்கும், அதுதான் டெமோக்ரஸி அப்படின்றது, மக்கள் ஆட்சி அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், நம்ம டெமோக்ரஸி வந்து 2 டைப்ஸ் இருக்குது, டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்றது. நம்ம நாட்டில் இருக்கிறது இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான். ஸோ டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்றப்ப பீப்புள் வந்து எக்ஸைஸ் தேர் சுப்ரீம் பவர் டைரக்ட்லி ஆஸ் த கேஸ் இன் சுவிட்சர்லாந்து. ஸ்விஸ்ஸில் பார்த்துட்டிங்கன்னா டைரக்ட் டெமோக்ரஸி அங்கே எப்படி இருக்குன்னா 4 டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், ரீகால், பிளெபிசைட். ஓகேவா, ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், ரீகால், பிளெபிசைட் அப்படின்றது. ஸோ இந்த 4 விஷயம் என்னென்னா, இந்த ரெஃபரண்டம் அப்படின்றது பீப்புள் ஓட் மாதிரி. ஓகேவா, டைரெக்டாக பீப்புள் ஓட் பண்ணி யாரையாவது தேர்ந்தெடுக்கிற மாதிரி மக்கள் வாக்கெடுப்பு. இனிஷியேட்டிவ் அப்படின்றது ஒரு பெட்டிஷன் கொடுத்து பெட்டிஷனுக்கு சைன் வாங்குறது பீப்புள்கிட்ட இருந்து. ரீகால் அப்படின்றது ஒரு எலெக்டட் அஃபீஷியலை வந்து ரிமூவ் பண்ணுறது, ஓட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது. பிளெபிசைட் அப்படின்றது ஒரு லாக்கு ஓட் பண்ணுறது, ஓட்டிங் ஃபார் லாஸ். ஓகேவா, இதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஒரு அவுட்லுக் மட்டும் பாருங்கள். ரெஃபரண்டம் எல்லா விஷயத்துலையுமே மக்கள் ஓட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து எப்படி பண்ணுறோம், ஒரு எலெக்ட் பண்ணுறதுக்கு எலெக்ஷனுக்கு மட்டும்தான் ஓட் பண்ணுறோம், மற்றபடி வேறு எதுக்கும் ஓட் பண்ணுறதெல்லாம் எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்குது. அங்கே எப்படின்னா, இப்போ ஒரு எலெக்டட் அஃபீஷியலை வந்து ரிமூவ் பண்ணணும்னா மக்கள் தான் ஓட் பண்ணணும். ஒரு லா வருதுன்னா அதுக்கும் மக்கள் தான் ஓட் பண்ணணும். பார்லிமெண்ட் மாதிரி லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் ஆனால் லா வந்துருச்சு, பில்லுலேருந்து ஆக்டாக மாறிடுச்சுலாம் சொல்ல முடியாது, மக்கள் தான் ஓட் பண்ணணும். இனிஷியேட்டிவ் பெட்டிஷன் கொடுத்து பீப்புள் சைன் வாங்கிறது. பிளபிசைட் அப்படின்னா ஒரு லாக்கு ஓட் பண்ணுறது. ரீகால்ங்கிறது ஒரு எலெக்டட் அஃபிஷியலை திருப்பி ரிமூவ் பண்ணிடுறது. இந்த மாதிரியான விஷயம் எல்லாத்துக்குமே மக்கள் தான். ஏன் அது வந்து அப்படி பண்ணுறாங்கன்னா, அங்கே ரொம்ப பாப்புலேஷன் கம்மி, ஈஸியாக எலெக்ஷன், அதாவது ஈஸியாக மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கிடலாம். ஆனால் நம்மளது ஒரு வேஸ்ட் கண்ட்ரி, கிட்டத்தட்ட வந்து 120-130 crore பீப்புள் இருக்காங்க. அவ்வளோ ஈஸியாலாம் ஒரு ஆக்டுக்காக ஒரு ஓட் வாங்கினீங்கன்னா போக வேண்டியதான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் டெமோக்ரஸி. நம்ம வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஆன் அதர் ஹேண்ட், த ரெப்ரசன்டேட்டிவ் செலக்டட் பை த பீப்புள் எக்ஸசைஸ் த சுப்ரீம் பவர் அண்ட் த கேரி ஆன் த கவர்மெண்ட் அண்ட் மேக் த லாஸ். அதாவது எலெக்டட் பை த பீப்புள், நாம் எலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, எம்எல்ஏ, எம்பி, அவங்க தான் சுப்ரீம் பவர் இருக்கும், அவங்க கிட்ட தான். தஸ் கேரி ஆன் த கவர்மெண்ட், அவங்க தான் கவர்மெண்ட்டையும் லாஸ் எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. திஸ் டைப் ஆஃப் டெமோக்ரஸி ஆல்சோ known as ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி இஸ் ஆஃப் 2 kinds, பார்லிமெண்ட்ரி அண்ட் பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி. ஓகேவா,
இதுக்கு பேர் தான் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு அர்த்தம். நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து, இப்போ நம்ம காலேஜஸ்லலாம் பார்த்துருப்போம், ரெப் இருப்பாங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரெப் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதே தான் நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நம்மளை அங்கே ரெப்ரசன்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கவர்மெண்ட் இருக்கும், லாஸ் மேக் பண்ணுறது எல்லா விஷயத்தையும் நமக்காக அவங்க ஓட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த லா மேக்கிங் ப்ராசஸ்லலாம். ஸோ இதை வந்து 2 கைண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, பார்லிமெண்ட்ரி அண்ட் பிரசிடென்சியல் மெத்தட் கைண்டாக 2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Next, the Indian Constitution provides for representative parliamentary democracy under which the executive is responsible to the legislature for all its policies and actions. அதாவது இன்டைரக்ட் டெமோக்ரஸியில் 2 இருக்குது. ஒன்று பார்லிமெண்ட்ரி, இன்னொன்று பிரசிடென்ஷியல் ஃபார்மு. நம்ம வந்துட்டு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி தான், ஓகேவா. பிரசிடென்சியல் டெமோக்ரஸி கிடையாது, ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் தான் ரெஸ்பான்சிபிள். பார்லிமெண்ட்டில் யார் இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்களே, எம்பிஸ், அவங்கெல்லாம் தான் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், எம்பிஸ், பிஎம் எல்லாருமே. ஸோ அவங்க ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர் ஃபார் ஆல் இட்ஸ் பாலிசிஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஸோ ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் சட்டத்துக்கு, அதாவது பார்லிமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க எல்லாத்துலேயும், பாலிசி மேக் பண்ணுறதுல, ஆக்ஷன், எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும். ஸோ நம்மளது பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி சிஸ்டம். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், பீரியாடிக் எலெக்ஷன்ஸ், ரூல் ஆஃப் லா, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஆப்சன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் சர்டைன் கிரவுண்ட்ஸ் ஆர் த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் த டெமோக்ராட்டிக் கேரக்டர் ஆஃப் தி இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியுடைய டெமோக்ராட்டிக் கேரக்டர், அதாவது மக்களாட்சிக்கு உண்டான கேரக்டர்ஸ் என்னென்னா, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், எல்லா 18 வயசு ஆன எல்லாரும் ஓட் பண்ணலான்ற வயது வந்தோர் வாக்குரிமை. பீரியாடிக் எலெக்ஷன்ஸ், 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷனாக, கண்டிப்பாக எலெக்ஷன், ஏன்னா மக்கள் கையில் ஆட்சி இருக்கணும். ரூல் ஆஃப் லா, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஆப்சன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், எந்த விதத்துலேயும் பாகுபாடு கிடையாது. இது எல்லாமே ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியுடைய கேரக்டர்ஸ். த டேர்ம் டெமோக்ராட்டிக், அந்த டேர்ம் இருக்கு இல்லையா, the term democratic is used in the preamble in the broader sense, embracing not only political democracy but also social and economic democracy. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி மட்டும் கிடையாது ப்ரியாம்பிளில் சொல்கிறது, சோசியல் டெமோக்ரஸி, எக்கனாமிக் டெமோக்ரஸியும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை 2த்தையுமே மீன் பண்ணுது. திஸ் டைமென்ஷன் வாஸ் ஸ்ட்ரெஸ்டு பை அம்பேத்கர் in his concluding speech in the Constituent Assembly on November 25th, 1949. என்ன சொல்லியிருக்காரு அம்பேத்கர், இதை எப்படி சொல்லியிருக்காரு, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி மட்டும் இருந்தால் பத்தாது, சோசியல் டெமோக்ரஸியும் எக்கனாமிக் டெமோக்ரஸியும் வேணும் அப்படின்னு அம்பேத்கர் அடித்து சொல்லியிருக்காரு. எப்படின்னா, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி கான்ட் லாஸ்ட் அன்லெஸ் தேர் லைஸ் அட் த பேஸ் ஆஃப் சோசியல் டெமோக்ரஸி. சமூகம், அதாவது ஒரு சோசியல் டெமோக்ரஸி இல்லாமல் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி கிடையாது அப்படின்ட்டாரு. வாட் டஸ் சோசியல் டெமோக்ரஸி மீன்? அப்பேற்பட்ட சோசியல் டெமோக்ரஸினா என்ன? சோசியல் டெமோக்ரஸி இல்லாமல் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியே இருக்காதுன்னா அந்த சோசியல் டெமோக்ரஸிங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு, இட் மீன்ஸ் அ வே ஆஃப் லைஃப் விச் ரெகக்னைஸ் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி ஆர் நாட் டு பி ட்ரீட்டட் ஆஸ் செப்பரேட் ஐட்டம்ஸ் இன் அ ட்ரினிட்டி. They form a union of trinity in the sense that to divorce one from the other is to defeat the very purpose of democracy. Liberty can't be divorced from equality, equality can't be divorced from liberty, nor can liberty and equality be divorced from fraternity. அதாவது இந்த 3 வேர்டு இருக்கு இல்லையா, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இந்த 3மே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. லிபர்ட்டி இல்லாமல் ஈக்குவாலிட்டி இருக்காது, ஈக்குவாலிட்டி இல்லாமல் ஃப்ராட்டர்னிட்டி இருக்காது, ஃப்ராட்டர்னிட்டி இல்லாமல் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி 2 இருக்காது. அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. லிபர்ட்டினா சுதந்திரம், ஈக்குவாலிட்டினா சமத்துவம், ஃப்ராட்டர்னிட்டினா சகோதரத்துவம். வித்தவுட் ஈக்குவாலிட்டி லிபர்ட்டி வுட் ப்ரொடியூஸ் த சுப்ரீமசி ஆஃப் த ஃபியூ ஓவர் த மெனி. ஈக்குவாலிட்டி வித்தவுட் லிபர்ட்டி வுட் கில் இண்டிவிஜுவல் இனிஷியேட்டிவ். ஈக்குவாலிட்டின்றது ரொம்ப மெயின், ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் சோசியல் டெமோக்ரஸிங்கிறத. ஒரு தனி மனிதனுக்கு சோசியல் டெமோக்ரஸின்னா என்னென்னா, அவனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கணும், அவனுக்குன்னு ஒரு சமத்துவம் இருக்கணும், சகோதரத்துவமும் இந்த சமூகத்தில் இருந்தால் தான் அதுக்கடுத்து அரசியலுக்குண்டான பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி நமக்கு கிடைக்கும். இந்த சேம் கண்டெக்ஸ்ட் த சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ்டு இன் 1997. The Constitution envisions to establish an egalitarian social order, rendering to every citizen social, economic and political justice in a social and economic democracy of the Bharat Republic. அதாவது ஒரு சமதர்ம சமூகம் இருக்கு இல்லையா, ஒரு
சமதர்ம சமூகம் வந்து ரொம்ப மெயினானது. இந்த நம்மளுடைய கவர்மெண்ட், நம்மளோட பாரத் ரிப்பப்ளிக், நம்ம குடியரசு நாட்டுக்கு சமதர்ம சமத்துவம் அப்படின்னு சொல்லப்படுற சோசியலிஸ்ட் டெமோக்ரஸி ரொம்ப மெயினானது. அது இல்லாமல் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் 1997 அப்சர்வ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிப்பப்ளிக் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது குடியரசு நாடுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் எ டெமோக்ராட்டிக் பாலிட்டி கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 கேட்டகரிஸ். அதாவது அந்த மக்களாட்சி நாடுன்றது 2 கேட்டகரியில் வருது. ஒன்று மொனார்கி, ஒன்று ரிப்பப்ளிக். மொனார்கி அப்படின்னா அதாவது கிங் இல்லாட்டி குயின் இருக்கிறது தான் மொனார்கி. ஓகேவா? கிங்கு குயின், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாந்துலலாம் இன்னுமே கிங்கு குயின் தான் இருக்காங்க. ஸோ என்ஜாய்ஸ் அ ஹெரிடிட்டரி பொசிஷன், தட் இஸ் ஹீ கம்ஸ் இன்டு ஆஃபீஸ் த்ரூ சக்சஷன். அதாவது கிங் இருக்காரு, அதுக்கடுத்து யார் வருவாங்க, அப்படியே சக்சஷன் பேஸ்டாக வரும். அவரோட பையன், அதுக்கடுத்து அவரோட பையன் வரது மொனார்கி, ஒருத்தரே ஆட்சி செய்கிறது. பிரிட்டன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படின்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து ஆல்வேஸ் எலெக்டட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃபார் அ ஃபிக்ஸட் பீரியட். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இருக்காங்களே, நம்ம இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா பிரசிடென்ட் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்துட்டு எலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது டைரெக்டாக இருக்கலாம், இன்டைரக்டாக இருக்கலாம். ஃபார் அ ஃபிக்ஸட் பீரியடுக்கு எலெக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ. இப்போ இப்படி யூஎஸ்ஏல வந்துட்டு இப்போது ட்ரம்ப் போயிட்டு பைடன் வந்துட்டார் இல்லையா? அந்த மாதிரியான விஷயம்தான். Therefore, the term republic in our preamble indicates that India has an elected head called president. இந்தியாவில் ஒரு elected head, அவர் தான் president. He is elected இன்டைரக்டாக தான் எலெக்ட் பண்ணுறாங்க அவரை. ஃபார் அ ஃபிக்ஸடு பீரியட் ஆஃப் 5 years. பிரசிடெண்ட்டோட tenure எவ்வளோ? 5 years. A republic also means 2 more things. அது இல்லாமல் ஒரு குடியரசு நாட்டில் 2 விஷயம் இருக்குது. ஒன் வந்துட்டு vesting of political sovereignty in the people and not in a single individual like a king. அதாவது பொலிட்டிக்கல் சாவர்னிட்டி வந்து ஒரு அரசியல் இறையாண்மை யார் கையில் இருக்குன்னா பீப்புள் கையில் தான் இருக்கே தவிர நாட் அ சிங்கிள் இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதனோட கையில் இல்லை. கிங்கு மாதிரியான ஒரு தனி மனிதனோட கையில் இல்லை, எல்லாமே பீப்புளை நம்பி தான் இருக்குது. இது ஒரு விஷயம் ரிப்பப்ளிக் கண்ட்ரியில். செகண்ட் ஒரு விஷயம் என்னென்னா, the absence of any privileged class and hence all public offices being opened to every citizen without any discrimination. நம்ம நாட்டில் ப்ரிவிலேஜ் கிளாஸ்னு ஒன்று கிடையாது. அதாவது இப்போ பிரசிடெண்ட்னா இந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்க தான் பிரசிடெண்ட் ஆகணும், இல்லை இந்த படிப்பு படித்தவங்க தான் பிரசிடெண்ட் ஆகணும், இத்தனை அதாவது வேறு என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான், இந்த ரிலீஜனை சேர்ந்தவங்க தான் ஆகணும், இல்லை ட்ரைபல் குரூப்ஸை சேர்ந்தவங்க தான் பிரசிடெண்ட் ஆகணும், அப்படி எதுவுமே கிடையாது. ப்ரிவிலேஜ் கிளாஸ்னு ஒன்று கிடையாது. அதாவது ரிச் பீப்புள் தான் பிரசிடெண்ட் ஆகணும் அந்த மாதிரிலாம். ஒரு சாதாரண ஆல் பப்ளிக் ஆஃபீஸஸ் பீயிங் ஓப்பன் டு எவ்ரி சிட்டிசன் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன், எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஒரு தனி மனிதன் கூட இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக ஆகலாம். அவர் வந்து வாரிசுரிமையின் பேரிலையோ இல்லை அவர் வச்சிருக்க சொத்து, அவரோட கம்யூனிட்டி, அந்த பேஸ்டு எதுவுமே கிடையாது. யார் வேணால் பிரசிடெண்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை வந்து முடிக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்த வீடியோவில் வேணால் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டிலாம் பார்த்துட்டு, ஃப்ராட்டர்னிட்டி அதோட பார்த்துட்டு இந்த ப்ரியாம்பிளுடைய சிக்னிஃபிகன்ஸ், ப்ரியாம்பிள் வந்துட்டு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனாக இல்லையா, கான்ஸ்டியூஷனில் ப்ரியாம்பிள் ஒரு பார்ட்டாக இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து அமெண்டபிலிட்டி, அதாவது ப்ரியாம்பிள் ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஹோம் ஸ்டடி ஹெச்எஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.